கடந்த ஆண்டு ராஜேஸ்வரி என்கிற ஒரு பெண் காவலர் பெருமழை பேரிடர் காலத்தில் காயமடைஞ்சு சுய நினைவில்லாமல் இருந்த ஒருத்தரை தன்னுடைய தோளில் சுமந்துட்டு போய் காப்பாற்றினார். அவரை நான் வீட்டுக்கே நேரில் அழைச்சி பாராட்டினேன். ஏன் சொல்கிறேன்னா, காவலர் பணி மனித நேயத்தோடு இணைஞ்சது. வீரத்தின் அடித்தளம் எது தெரியுமா? அன்புதான். அதே போல் இன்னொரு பக்கம், எங்கேயோ ஒரு காவலர் தப்பு செஞ்சாலும் ஒட்டுமொத்த துறை மீதும் மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை அது பாதிக்கும். அதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் கவனமாக செயல்படுவீங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். காவல்துறை பொதுமக்களின் நண்பன்னு சொல்கிறது வெறும் வார்த்தையாக இல்லாமல், வெறும் வாசகமாக இல்லாமல், ரியாலிட்டியில் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணணும். காவலர்னா மக்களுக்கு காட்சிக்கு எளியவர்களா கனிவாக நடந்துக்குங்க. உங்களுடைய உறுதி செய்கிற வேலையில் தெரியணும். இரும்பு கரத்தை குற்றத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். புகார் கொடுக்க வரவங்ககிட்ட மரியாதை, புன்னகை, அக்கறை இவைகளெல்லாம் இருக்கணும். அந்த கேரக்டரை காட்டுங்க. குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் போது மிக மிக ஜாக்கிரதையாக கையாளணும். சென்சிபிளர் நடந்துக்கணும். இந்த துறைக்கு பொறுப்பு வைக்கிற முதலமைச்சராக இது என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லை, 100% நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய உத்தரவு. அதே போல் போதைப் பொருட்கள் நடமாட்டம், அதனுடைய விற்பனையை தடுக்கிறதுலையும் ஜீரோ டாலரன்ஸ் என்ற பாலிசியை நீங்கள் பயன்படுத்தணும். உங்கள் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க. யார் பாதிக்கப்பட்டாலும் போதை என்ன ஆபத்து நாளை நம்ம வீட்டு குழந்தைகளையும் பாதிக்கும்னு உணர்ந்து பர்சனல் இன்வால்மெண்ட்டோட நீங்கள் செயல்படணும். நான் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய பகுதியில் என்னை மீறி ஒரு குற்ற சம்பவம் நடக்க விட மாட்டேன்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள ஒரு ரெசல்யூஷனை எடுத்துக்கணும். என்னடா வந்ததுலேருந்து மக்கள் நலனுக்காக மட்டும் சொல்கிறாரு, நம்ம நலனுக்கு எதுவும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. மக்களை காக்கிற உங்களுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதில் சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க காரணமான காவலர்களாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வாரம் ஒரு நாள் ஓய்வு வழங்கப்படுது. காவலர்களுக்கு வழங்கப்படும் காப்பீட்டு தொகை 2 மடங்காக வழங்கப்பட்டு வருது. காவலர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை துணைக்கும் மெடிக்கல் செக்கப் பண்ணுறோம். பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ பரிசோதனையும் இதில் அடங்கும். +2 அதில் அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களோட குழந்தைகளுக்கு மேற்படிப்புகளுக்காக கல்வி உதவித்தொகையாக தலா 30,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. உங்கள் நலனுக்காக பல்வேறு மாவட்டங்களில் காவலர் நல அங்காடிகள் திறக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் கூட தென்காசி, ராணிப்பேட்டை, செங்கற்பட்டு, மயிலாடுதுறை ஆகிய புதிய மாவட்டங்களில் திறந்து வச்சிருக்கிறோம். இரவு ரோந்து பணிகளுக்கு போகக்கூடியவங்களுக்கு சிறப்பு படி வழங்கப்பட்டு வருது. பெண் காவலர்களுக்கான ஒர்க் லைஃப் பேலன்ஸ் குறித்த ஆனந்தம் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. காவலர், தலைமை காவலர், உதவி ஆய்வாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட குடிமனை வீடுகளின் அளவு விகிதாச்சாரப்படி உயர்த்தி வழங்கப்பட்டு வருது. இன்னும் சில டேட்டாக்களை சொல்கிறேன். SSLC +2ல் டாப் 10ல் வந்த நம்ம காவலர்களின் குழந்தைகள் 2493 பேருக்கு நம்ம ஆட்சியில் 1,33,00,000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கு. நம்ம அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 66 துணை கண்காணிப்பாளர்களும்
65 காவல் உதவி ஆய்வாளர்களும் 16,199 இரண்டாம் நிலை காவலர்கள்னு மொத்தம் 17,330 நபர்கள் தமிழ்நாடு காவல்துறைக்கு தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. மேலும் 2000 தீயணைப்பாளர்கள், 129 நிலை அலுவலர்கள், 366 இரண்டாம் நிலை சிறை காவலர்களும் தமிழ்நாடு சீருடை வாரியம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. காவல்துறையில் பணிபுரிஞ்சு மறைந்தவங்களோட வாரிசுகள் 1532 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் வழங்கியிருக்கிறோம். தொடர்ந்து உங்களோட நலனுக்காகவும் உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சிக்காகவும் நம்ம அரசில் தேவையானவற்றை செஞ்சு தருவோம். இரவுப்புகள் பார்க்காம பண்டிகை நாட்கள்லையும் வார இறுதி நாட்களையும் கூட நீங்கள் பொறுப்பாக டியூட்டி பார்க்கிற நம்பிக்கையில் தான் முதலமைச்சரான நான் தொடங்கி மாநிலத்தின் கடைகோடியில் வசிக்கிற சிட்டிசன் வர எல்லாரும் எங்கள் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதனால் இந்த துறையோட முக்கியத்துவம் என்ன, உங்கள் வேலையோட பொறுப்பு என்ன, உங்கள் காக்கி உடையோட மரியாதை என்னன்னு முழுமையாக உள்வாங்கி மக்களுக்கு சேவையாற்றணும். மாநிலத்தின் அமைதியை தொடர்ந்து காப்பாற்றணும். சட்டம் ஒழுங்கை சமரசம் இல்லாமல் நிலைநாட்டணும்னு கேட்டுக்கொள்வதோடு நிறைவாக உங்களுக்கு ஒரு பர்சனல் அட்வைஸ் சொல்ல விரும்புகிறேன். போலீஸ் வேலையில் இருக்கக்கூடிய நீங்கள் தொடர்ந்து உங்கள் உடலை உறுதியாக வச்சுக்கணும். ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற உடற்பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணுங்க. அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் பங்கெடுத்து விளையாடுங்க. பணி நியமன ஆணைகளை பெற்றுள்ள உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.